ஹலோ சுகர்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 7 கிங்ஸ் மேரிட் டு அத்தை பொண்ணு நெக்ஸ்ட் பார்ட் தாங்க பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட் இதோட முடிச்சிருந்தோன்னா நீங்கள் வந்து ஜின்னுக்கெல்லாம் சில விஷயங்கள் செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. கரெக்டாக ஜிம்மினும் வந்திருப்பார். அதோட முடிச்சிருந்தேன். வாங்கடா அதுலேருந்தே கண்டினியூ பண்ணிக்கலாம். என்ன பல விஷயங்கள்னா லாஸ்ட் பார்ட் பார்த்துட்டு வாங்க, அப்போ உங்களுக்கு புரியும். ஓகேவா? வாங்கடா ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஜின் தான் உங்களை அப்படியே பிடிச்சி அவர் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. உங்களை அப்படியே கொண்டு போய் பெட்டில் போடுறாருடா. இந்த பக்கம் ஜிமின் வந்து அவங்க பக்கத்தில் வந்துட்டு அப்படியே அவங்க ஃபேஸை கப் பண்ணி அவரை பார்த்த மாதிரி திருப்புறாரு. என்ன ஹயாங்க்கு மட்டும்தானா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அப்படிங்களா? எனக்கு நீயும் தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஜின்னோட பேக் நெக்கை பிடிச்சி அப்படியே ஜிமினை பிடிச்சி இழுத்து அவருக்கு அப்படியே கிஸ் பண்ணுறீங்கடா. கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே பார்க்குறீங்க. என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. இல்லை, நான் ஏதோ கேட்க வந்தேன், நீ இல்லையே பதில் சொல்கிறடி, ரொம்ப பவராக தான் இருக்க, ஹயாங் சொன்னதில் தப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஜிமின் சொல்கிறாரு. எந்த ஹயாங் அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. இந்த பக்கம் ஜின் பார்த்தீங்கன்னா அவர் பாட்டுக்கு அவர் வேலை பார்த்துட்ருக்காரு. உங்கள் செஸ்ட் எல்லாம் போயிட்டு அப்படியே கிஸ் பண்ணுறது, ஸ்டொமக்கில் அப்படியே ரப் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவர் வேலையை அவர் பார்த்துட்ருக்காரு. நீங்களா எந்த ஹயாங் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், ஏய் என்ன நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன், நீ என்ன பேசிகிட்ருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. நீங்களா சாரி நான் அப்புறம் கேட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படி ஜின்னுக்கு வந்து ஃபோர்ஹெட் கிஸ் பண்ணுறீங்க. ஜின்னும் கொஞ்சம் நார்மல் ஆகிட்டு அவரும் வந்து அவங்க லெக்ஸ் எல்லாம் அப்படி பிடிச்சி விட்டுட்ருக்காருடா. அப்படியே ரப் பண்ணிட்டு பிடிப்பாங்கள்ல அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காரு. இந்த பக்கம் ஜிமின் தான் அவங்க வந்து அப்படியே லிப்ராப் பண்ணுறாரு. இந்த பக்கம் நீங்கள் வந்து ஜின்னை ஹேண்டை வந்து பிடிச்சிருக்கீங்கடா. அப்படியே உங்கள் மேலே ஹோவர் ஆகிற மாதிரி பிடிச்சிருக்கீங்க. ஜின் அப்படியே வந்து செட் பண்ணி ப்ளே பண்ண ஆரம்பிக்கிறாரு. இந்த பக்கம் ஜிமின் வந்து உங்களுக்கு அப்பர் சைடு வந்து அப்படியே ப்ளஷர் கொடுத்துட்ருக்காருடா. உங்களுக்கு வந்து அது எதுவுமே சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆக மாட்டேங்குது. நீங்கள் வந்து ரொம்ப இன்னும் வேணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கீங்க. இந்த பக்கம் ஜின் தான், டேய் பயமாக இருக்குடா, ஏதாவது ஆயிருமா அப்படிங்கிற மாதிரி ஜிமினை பார்த்து கேட்குறாரு. ஜிமின் தான், இல்லை அதான் அவர் சொன்னார்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படி தான் இருப்பா, ஒரு 2 டேஸில் சரியாயிருவா அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க, பார்த்துக்கலாம் ஹயாங் அப்படிங்கிற மாதிரி ஜிமின் வந்து சொல்கிறாருடா. அப்போ ஜின் தான் ஓகேடா அப்படிங்கிற மாதிரி அவரோட ரவுண்டெல்லாம் முடிச்சுட்டு அவர் வந்து எந்திரிச்சு வெளியில் போகிறாரு. வெளியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜேகோப் தான் நிற்கிறாரு. என்ன ஹயாங் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இல்லைடா, ரொம்ப ரொம்ப எதிர்பார்க்குற மாதிரி எனக்கு தெரியுது அப்படிங்கிற மாதிரி தயங்கி சொல்கிறாரா. அப்போ ஜேகோப் இருந்துட்டு, ஹயாங் அதான் 7 பேர் இருக்கோம்ல, பார்த்துக்கலாம், 2 டேஸ் தானே, சமாளிக்க முடியாதா என்ன இவ்வளோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாருடா. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜேகே, ஆரம், சுகாலாம் போயிருப்பாங்களடா. ஆஃபீஸ்க்கு போயிட்டு அப்படியே பார்க்குறாங்க. அந்த ஆஃபீஸே 2 பண்ணி வச்சுருக்காரு ஷியாமாவோட அப்பா. என்ன நினச்சிட்ருக்கீங்க, என் பொண்ணு எங்கே அப்படிங்கிற மாதிரி ஆரம் முன்னாடி வந்து அப்படியே நின்று ஷவுட் பண்ணுறாரு. ஆரமா அதுக்கு இல்லையா, இதுக்குமே அசர்ற மாதிரி இல்லை, இங்கே பாருங்க, கத்துற வேலையில் எங்ககிட்ட வேண்டாம் சரியா, உங்கள் பொண்ணு தான் என்னை போட்டு டார்ச்சர் பண்ணிகிட்டு இருந்தா. என்ன மட்டும் இல்லை, என்னோட தம்பிங்க, என்னோட அண்ணாங்களை எல்லாரையும் போட்டு டார்ச்சர் பண்ணிகிட்டு இருந்தா. இப்போ அவளுக்கான எங்கிட்ட வந்து கேட்டால் நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஆரம் சொல்கிறாரு. அவங்க அப்பாவா, உனக்கு தெரியாமல் இருக்காது ஆரம், உனக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் என் பொண்ணு எங்கே அப்படிங்கிற மாதிரி இப்படி கேட்குறாருடா. அப்போ சுகா தான், சார் இது எங்கள் ஆஃபீஸ், என்னமோ உங்கள் வீடு மாதிரி கத்திகிட்ருக்கீங்க, நாங்கள் எதுக்கு பதில் சொல்லணும், நாங்கள் என்ன கடைசியாக அவங்க பொண்ணை பார்த்தோமா, நாங்கள் வந்தோமா உங்கள் பொண்ணை பார்க்கறக்கு, இல்லை அவளுக்கு கால் பண்ணியிருக்கோமா, என்ன பண்ணியிருக்கோம், சும்மா எங்ககிட்ட வந்து ஷவுட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சுகா வந்து கேட்குறாருடா. அப்போ அந்த பர்சன் இருந்துட்டு, எனக்கு நல்லா தெரியும், என் பொண்ணு லாஸ்ட்டாக உங்கள் வீட்டுக்கு தான் வந்தா அப்படிங்கிற மாதிரி உங்கள் அப்பா சொல்கிறாரு. எங்கள் வீட்டுக்கு தான் வந்தாளா, ஆனால் எங்கள் வீட்டுக்குள்ளே வரலையே, எங்கள் சிசிடிவி கேமராலாம் அவ்வளோ ரெக்கார்ட் ஆகவே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆரம் சொல்கிறாரு. அப்போ அவங்க அப்பா தான், எனக்கு தெரியாதா ஆரம், நீங்கள்லாம் சிசிடிவி கேமரா எந்த மாதிரி யூஸ் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா அப்படியே முறைச்சிட்டே கேட்குறாருடா. இந்த பக்கம் ஜேகே கோவம் வந்துடுது. இங்கே பாருங்கள், உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க, உங்கள் பொண்ணை வேறு எங்கேயாவது போய் தேடிங்க, அதான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கீங்கள்ல, கேஸ் கொடுத்துருக்கீங்கல்ல, போகட்டும், அவங்க தேடட்டும், அவங்கக்கிட்ட கிடைச்சா வாங்க, நாங்கள் தான் பண்ணோம் அப்படின்ட்டு அவங்கக்கிட்ட ஏதாவது ஆதாரம் கிடைச்சா அப்போ திரும்பி வாங்க, நாங்கள் பதில் சொல்கிறோம், புரிஞ்சுதா அப்படிங்கிற மாதிரி ஜேகே சொல்கிறாரு. அப்போ அவங்க அப்பா தான் அப்படியே முறைச்சிட்ருக்காரா, ஜேகேவையும் பார்த்து முறைச்சிட்ருக்காரு. எனக்கு என்னமோ உண்மையில தான்டா சந்தேகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஜேகேவை பாயிண்ட் பண்ணி சொல்கிறாரு. அப்போ ஆரம் தான், இங்கே பாருங்கள், இப்போவும் சொல்கிறோம், உங்கள் கம்பெனி கூட நாங்கள் கான்ட்ராக்ட் போட்டிருக்கோம், நீங்கள் அதை மீற முடியாது, அதை மீறினா எங்களுக்கு நீங்கள் $10 மில்லியன் நீங்கள் கொடுக்க வேண்டியதாக இருக்கும், அந்த கான்ட்ராக்ட்லேயே இருக்குது, உங்களுக்கு தெரியாது. இப்போ என்ன உங்கள் ஸ்டாஃப் எல்லாம் ஒர்க்கை விட்டு வர சொல்கிறீங்க,
எங்கள் ப்ராஜெக்ட்லாம் போயிட்டுருக்கு. அதில் அவங்க தான் வேலை செஞ்சுட்ருக்காங்க. எப்படி நாங்கள் அனுப்ப முடியும்? அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அப்போ அந்த பர்சன் தான், அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் எவ்வளோ பணமும் கொடுக்க முடியாது. சரியா? என்கிட்ட இப்போ பணம் கிடையாது. நான் கொடுக்கவும் முடியாது. அவங்களும் இங்கே வேலை பார்க்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி முறைச்சிட்டு பேசிகிட்ருக்காரு. அப்போ சுகா தான், சார் அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுன்னுங்க. நீங்கள் சைன் பண்ணியிருக்கீங்க. லீகலாக எங்கிட்ட பேப்பர்ஸ் இருக்குது. நீங்கள் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் மேலே நாங்கள் மான நஷ்டஈடு வழக்கு போடுவோம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. அப்போ அவங்க ஷியாமாவோட அப்பாவுக்கு தான் என்ன பண்ணுறதுன்னு தெரில. அவர் பாட்டுக்கு அந்த போலீஸ்க்கு கால் பண்ணிவிட்டு என் பொண்ணு எங்கே தான் போனாலும் கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாருடா. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த போலீஸ் வந்து சொல்கிறாங்க, உங்களோட பாடி கார்ட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி டெத் ஆகி இந்த காட்டுக்குள்ளார இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ அவங்க ஷியாமாவோட அப்பா தான், அங்கே என் பொண்ணு இருக்காளா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அவங்க வந்துட்டு, இல்லை சார், கேர்ள்ஸோட எந்த தடையும் கிடையாதுங்க. ஒன்லி ஜென்ஸ் மட்டும்தான் அப்படியே குமிஞ்சு கிடக்குறாங்க. எங்களுக்கு பார்க்கவே பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த போலீஸ்காரங்க சொல்கிறாங்கடா. அப்போ அவங்க அப்பா தான், நான் வரேன் அங்கே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அங்கே கிளம்பி போயிடுறாரு. இந்த பக்கம் பாய்ஸ்லாம் அவங்க எம்ப்ளாய் கிட்ட போயிட்டு, இந்த ஷியாமாவோட கம்பெனிலேருந்து வந்திருப்பாங்களடா, அந்த எம்ப்ளாயை மட்டும் செப்ரேட்டாக ஒரு மீட்டிங் ஹாலுக்கு வர சொல்கிறாங்க. அங்கே வந்தோன்னே அவங்கக்கிட்டலாம் பேசுகிறாங்கடா, கன்வின்ஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி என் கம்பெனிக்கு நீங்கள் வந்துடுங்க, உங்களோட ஒர்க்கெல்லாம் நல்லா இருக்குது, நாங்கள் தான் உங்களுக்கு கரெக்டான சேல்ரி கொடுக்குறோம், உங்களுக்கு வேணுங்கிற ஃப்ரீடம் கொடுக்குறோம், அப்புறம் என்ன உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அவங்கெல்லாம் யோசித்து பார்க்குறாங்கடா. ஏன்னா ஷியாமா கம்பெனியில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு கொத்தடிமை மாதிரி, அவங்க வேலை பார்க்குறதுக்கு தகுந்த சம்பளமும் இருக்காது, அவங்களுக்கான ரெஸ்பெக்டும் இருக்காது. அந்த மாதிரி இருந்துட்டு இப்போ வந்து நம்ம பாய்ஸோட கம்பெனியில் வந்து வேலை செய்யும்போது அவங்களுக்கு எல்லா ஃப்ரீடமும் இருக்குது. அவங்களுக்கு வேணுங்கிற சேல்ரி, அவங்களுக்கு கோட்ரஸ், அந்த மாதிரி எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. எல்லாத்தையும் யோசித்து பார்த்துட்டு அவங்க வந்துட்டு, ஓகே சார், நாங்கள் உங்கள் ஆஃபீஸ்க்கே வந்துடுறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேப்பர்ஸ்லாம் சைன் பண்ணிடுறாங்கடா. இந்த பக்கம் சுகா தான், அப்பா வேலை முடிஞ்சு அப்படிங்கிற மாதிரி அவரும் வந்து வெளியில் அந்த கேபினை விட்டு வெளியில் வராரு. அப்போ ஜேகே தான் சுகா பின்னாடியே வந்துட்டு, சுகா 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 அப்படி சுகா நான் வீட்டுக்கு போகிறேனே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இப்போ சுகா தான், ஏன்டா அப்படிங்கிற மாதிரி திரும்பி கேட்குறாரு. சுகா அப்படிங்கிற மாதிரி அவர் பாவமாக ஒர்க் பண்ணுறாரு. சுகாவுக்கு புரியல. ஏன்டா என்னடா ஆச்சு அப்படிங்கிற கேட்குறாருடா. அப்போது ஜேகே இருந்துட்டு சுகாவை வந்து ஒரு கேபின்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு, நான் இன்னும் மொயின்கிட்ட போகவே இல்லை அப்படின்றாரு. என்னடா சொல்கிற, ஒரு தடவை கொடியா? நான் போவே இல்லை அப்படிங்கிற மாதிரி பவுட் பண்ணிட்டே ஜேகே வந்து சொல்கிறாருடா. இப்போ சுகா இருந்துட்டு, சரி ஓகே ஓகே, நீ கிளம்பு, நான் ஆரம்பிக்கிறேன், நான் பேசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாருடா. அப்போ ஜேகே தான், அஜ்யோ ஹயாங்னா ஹயாங் தான், தேங்க்யூ, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே குடுகுடுன்னு ஓடுறாரு. இந்த பக்கம் சுகா அதை பார்த்து சிரிச்சுட்டு, அச்சோ பார்த்துடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாருடா. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் ஹயாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேபின் டோர் ஓப்பன் பண்ணிட்டு ஓடுறாரு. ஆப்போசிட்டில் ஆரம் வராரு. டேய் ஜேகே அப்படின்னு சொல்ல வராருடா. அப்போ ஜேகே தான், ஹயாங் நான் ஷுவாங் ஹயாங்கிட்ட சொல்லிட்டேன், நான் வீட்டுக்கு போகிறேன், பை 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 அப்படின்னு சொல்லிட்டு நிற்க கூட இல்லை, அப்படியே ஓடிடுறாரு. இந்த பக்கம் ஜேகே ஆரம் தான், என்னடா ஜேகே இப்படி ஓடிட்டுருக்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு அவரும் அந்த ஷுவாவோட கேபின் வந்து ஓப்பன் பண்ணுறாரு. அப்போ ஷுகா தான் சிரிச்சிட்டு நின்றுட்டுருக்காரு. என்னடா என்னாச்சு அப்படின்ட்டு கேட்குறாருடா. அப்போது ஷுகா இருந்துட்டு, இல்லைடா அவனுக்கு ஒயின் வேணுமாம்மா, அதான் சிட்டாக பறந்து போகிறான் அப்படிங்கிற மாதிரி நம்ம சுகா சொல்லவும் ஆரம் இருந்துட்டு, ஓ அப்படியா, ஆமாடா அவன் இன்னும் ஒரு தடவை கூட ஒயினோட இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆரம் வந்து சொல்கிறாருடா. இப்போ சுகா இருந்துட்டு, ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவங்களோட ஒர்க்கை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த எம்ப்ளாயீஸ்லாம் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு பேப்பர்ஸ்லாம் ரெடி பண்ணோம்ல, அந்த ஒர்க்கை வந்து பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. இந்தமேல் வந்து ஷியாமாவோட கம்பெனிக்கும் நம்மளோட கம்பெனிக்கும் எந்த வித தொடர்பும் இருக்கக்கூடாது, அதை வந்து அவங்களாவே பண்ண மாதிரி அந்த மாதிரி லீகலைஸ் பண்ணுறதுக்காக நம்ம பாய்ஸ் வந்து பார்த்துட்ருக்காங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம ஜிமின் தான், அவர் வந்து அப்படியே மூச்சு வாங்கிட்டு இருக்காரு. நீங்களா ஜிமின் அப்படின்றீங்க? சத்தியமாக என்னால் முடியாதுடி, இப்போவே 4 ரவுண்ட்ஸ் மேலே போச்சு, வேண்டாம் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீங்களா எனக்கு இன்னும் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஏற்கனவே 5 பேர் ஆயிடுச்சுடி, இன்னும் 2 பேர் இருக்கானுங்க, உனக்கு ஏதாவது ஆகிட போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு இன்னும் வேணும் வேணும் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு அப்படியே ஜிம்மினை கிஸ் பண்ண போகிறீங்க. ஜிம்மினா இருடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே அந்த டோரை வந்துட்டு அதெல்லாம் ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணுறாரு. வெளியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜெய்ஹோப் தான் இருக்கார். இப்போ வந்து ஜிமின் பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸர் மட்டும் தான் போட்டிருப்பாரு, வேறு எந்த ட்ரெஸ்ஸும் போட்டிருக்க மாட்டார். அப்படியே வந்து டோரை க்ளோஸ் பண்ணவும் ஜேக்கப் பார்த்துட்டு அப்படியே சிரிக்கிறாரு. என்னடா இப்படி ஓடி வர அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. டேய் ஒயன் ரொம்பவே அக்ரெசிவாக இருக்காடா, சத்தியமாக அவ்வளோ சாட்டிஸ்ஃபைஸ் பண்ணுறது முடியாதுன்னு எனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி ஜிமின் சொல்கிறாருடா. என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது, தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜேக்கப் உள்ளே போகிறாரு. டேய் சொன்னா கேளு, ஜேகே வந்துடட்டும் அப்படின்ட்டு நம்ம ஜிமின் வந்து ஜேக்கப் கிட்ட சொல்கிறாருடா. டேய் அதுக்கு முன்னாடி நான் போயிட்டு வரேன், அப்புறம் அவன் வந்தானா அவன் பார்த்துப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஜேக்கப் உள்ளே வராரு. நீங்கள் அப்படியே பெட்டில் வந்து உட்காந்துருக்கீங்க கோவமா. அது ஜேக்கப் பார்த்துட்டு ஒயன்மா, டேய் ஒயன் என்னடா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி உங்ககிட்ட வராரு. நீங்கள் இன்னுமே வந்து ட்ரெஸ் பண்ணலடா, இப்போ வந்து பகல் தானே, அதனால் அந்த வெளிச்சத்தில் அவருக்கு நல்லாவே தெரியுது. என்னடா இப்படி இருக்க, ரெஃப்ரெஷ் ஆகுறியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. நீங்களா எனக்கு ரெஃப்ரெஷ்லாம் வேணாம், எனக்கு நீங்கள் தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஜேக்கப்போட நெக்கை ஹக் பண்ண மாதிரி அப்படியே ஒட்டி நிற்கிறீங்க. ஜேக்கப்புக்கு வந்து ஒரு மாதிரி ஆகுது. உங்களை பார்த்தோன்னே அவர் கொஞ்சம் நடுங்கியிருப்பாருடா. இப்போ நீங்கள் பக்கத்தில் வரவும் வயன் வயன் என்னடி ஆச்சு அப்படின்றாரு. எனக்கு எனக்கு நீங்கள் தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் ஜேக்கப்பை வந்து புஷ் பண்ணி பெட்டில் தள்ளிட்டு அவருக்கு மேலே நீங்கள் போகிறீங்க. இருடி ட்ரெஸ்ஸாக தான் ட்ரெஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்றாரு. அதை நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஜேக்கப்போட அந்த பட்டன்லாம் அன்பட்டன் பண்ணிகிட்ருக்கீங்க. இந்த பக்கம் ஜேக்கப் தான் ஒயன் ஒயன் நீ நார்மலாக தானே இருக்க அப்படின்றாரு. நீங்கள் வந்து உங்கள் செல்ஃபில் வந்து நீங்கள் இல்லைடா, அது ஜேக்கப்பால் நல்லாவே வந்து உணர முடியுது. ஒயன் அப்படின்றாரு. உங்கள் கையை பிடிக்கிறாரு. உங்கள் கையெல்லாம் அவ்வளோ ஹீட்டாக இருக்குது. காய்ச்சல் ஏதாவது அடிக்குதா என்ன அப்படிங்கிற மாதிரி உங்களை அப்படியே தொட்டு பார்க்குறாருடா. நீங்களா இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு பாடியெலாம் ரொம்ப ஹீட்டாக இருக்குது, எனக்கு நீ தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஜேக்கப்போட ட்ரெஸ் எல்லாம் அப்படியே பிச்சு போடுறீங்க. அந்த பட்டனை கூட கழட்டல. ஜேக்கப் பார்த்துட்டு சரி சரி ஓகே ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவரும் வந்து அப்படியே உங்களுக்கு கிஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் வந்து நல்லாவே மற்ற பாய்ஸ்க்கு எவ்வளோ அக்ரெசிவாக கிஸ் பண்ணீங்களோ அதே மாதிரி வந்து ஜேக்கப்பு கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜேக்கப் தான் ஒயன் இது அப்படின்ட்டு அப்படி சொல்ல வராருடா. அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். ஜேக்கப் எனக்கு வேணும், எனக்கு நீ வேணும் அப்படிங்கிற மாதிரி பேண்ட்லாம் அந்த அன்ட்ரப் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜேக்கப் தான் இருடி அப்படின்ட்டு அவர் வந்து அவரோட பேண்ட்டை அவரே வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து உங்களுக்கு இன்சர்ட் பண்ணி அப்படியே ப்ளே பண்ண ஆரம்பிக்கிறாரு. நீங்களா ஜேக்கப் எனக்கு வேணும், இன்னும் வேணும், இன்னும் ஃபாஸ்ட்டாக அப்படின்றீங்க. ஃபாஸ்ட்டாக தாண்டி பண்ணிகிட்ருக்கேன், இதுக்கு மேலே ஃபாஸ்ட்டாக பண்ணால் ப்ளைட் ஆக ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீங்களாம் எனக்கு இன்னும் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஜேக்கப்போட நெக்கை வந்து அப்படியே ஹக் பண்ணி பிடிச்சிக்கிறீங்க. உங்களுக்கு மேலே வந்து ஜேக்கப் இருக்கார். அப்படியே வந்து இன்சர்ட் பண்ணியிருக்காருடா. ஒரு தடவை வந்து கம் பண்ணியிருப்பார். செகண்ட் டைம் வந்து கம் பண்ண போகிறார் இப்போது. அப்போது ஜேக்கப் தான் நிஜமாக என்னால் முடியல, நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீங்களாம் ஜேக்கப் என்னால் சத்தியமாக என்னால் முடியல ஜேக்கப், எனக்கு கண்ணு கூட திறக்க முடியல, இங்கே பாரு என் ஃபேஸ் பாரு எவ்வளோ பிங்கிஷாக இருக்குது பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஜேக்கப் தான் இது ஏதோ டேஞ்சர் மாதிரி இருக்குது ஒயன், உனக்கு தான் ஏதாவது பிரச்சனையாகும், எனக்கு பயமாக இருக்குது, இதோட நிறுத்திக்கலாண்டி போதுண்டி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீங்களாம் ஜேக்கப் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷவுட் பண்ணுறீங்க. அந்த ரூமே எக்கோவாக கேட்குது. ஜேக்கப் தான் ஒயன் இதுக்கு மேலே என்னால் முடியாது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ட்ரெஸ் எல்லாம் அப்படியே போட பார்க்குறாரு. நீங்களாம் அந்த ஷர்ட்டெல்லாம் அப்படியே பிச்சு வீசுறீங்க. ஜேக்கப் தான் ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லாப் தான் பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே சுருண்டு விழுந்துடுறீங்கடா. ஏன்னா இப்போது 6 மெம்பர்ஸோட இன்டிமேட்டாக இருந்திருக்கீங்க. ரொம்பவே வந்து உங்கள் பாடியும் வீக்காக இருக்கும். பட் உங்களோட அந்த மைண்ட் கான்ஷியஸில் நீங்கள் இல்லாதனால அப்படியே சுருண்டு அப்படியே மயக்கம் போட்ட மாதிரி விழுந்துடுறீங்க. ஜேக்கப் தான் ஒயன் சாரிடி, தெரியாமல் அடிச்சேன்டி சாரிடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சீக்ஸை வந்து அப்படியே தட்டுறாரு. நீங்களாம் ஒரு அசைவுமே இல்லைடா. அப்படியே தூக்கிட்டு போயிட்டு பெட்டில் படுக்க வச்சு உங்களுக்கு பெட்ஷீட்லாம் கவர் பண்ணுறாரு. உங்கள் ஃபேஸ் இன்னும் பிங்கிஷ் கலரில் இருக்குது. ஜேக்கப்போட 5 விரலுமே அப்படியே பதிஞ்சிருக்கு உங்கள் கன்னத்தில். ஜேக்கப் பார்த்துட்டு ஐயோ தெரியாமல் அடிச்சிட்டனே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க தண்ணியெல்லாம் எடுத்து தெளிக்கிறாரு. நீங்கள் எந்திரிக்கவே இல்லை. அப்படியே டவல்லாம் எடுத்து அந்த தண்ணியெல்லாம் ரப் பண்ணி விட்டுட்டு சரி கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரிக்கிட்டு இவ அப்புறம் பார்த்துக்கலாம் எதுவாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு பேண்ட் மட்டும் போட்டுட்டு அப்படியே அந்த ரூமை விட்டு வெளியில் வராரு. அப்போ பார்த்தீங்கன்னா வாசலில் ஒரு கார் வந்து நிற்கிதுரா. நம்ம ஜேகே தான், வேறு யாரும் இல்லை. அப்படியே வந்து உள்ளே இறங்கி வராரு. அவசர அவசரமாக ஓடி வராரு. ஜேக்கப் பார்த்துட்டு இவன் எங்கே இவ்வளோ அவசரமாக வரான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கீழே போகிறாரு. அதை வந்து ஜேகே வந்து ஆப்போசிட்டில் வராருலடா. ஜேக்கப் வந்து ஷர்ட் போடாமல் வர்றதை பார்த்துட்டு என்ன உங்கள் ரவுண்டு முடிஞ்சா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஜேகே ஒரு நிமிஷம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இல்லை நான் போயிட்டு வந்துடுறேன் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மேலே வரதான் பார்க்குறாருடா. அப்போ ஜேக்கப் தான் நிறுத்திட்டு இல்லைடா நான் ஒயனை அடிச்சிட்டேன்,
"எது அடிச்சிட்டிங்களா? எதுக்கு அடிச்சீங்க?" அப்படிங்கிற மாரி இந்த பக்கம் ஜிமினும் கேட்குறாரு. நம்ம ஜேகேவும் கேட்குறாரு. சைடில் வந்து ஜிமின் வந்திருப்பாருடா, கிச்சன்லேருந்து ஃபுட் எடுத்துகிட்டு வந்திருப்பாரு. அப்போ வந்து ஜிமினும் கேட்குறாரு. ஜேகேவும் கேட்கவும், ஜேக்கப் வந்து, "டேய் என்னடா எல்லாம் கோரஸா கிளம்புறீங்க? அவ ரொம்ப அக்ரெசிவா இருக்காடா. அவ ஃபேஸ்லாம் அப்படியே பிங்கிஷ் கலர்ல இருக்கு. அவ பாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் கொடுத்தா ஹிக்கி மார்க்ஸா தான் இருக்கு. 6 பேர் போயிட்டு வந்துட்டோம். இன்னும் வந்து அவ வேணும் வேணுங்கிற மாரி கேட்குறா. எனக்கு பயமா இருக்கு. அவளுக்கு ஏதாவது ஆயிருமோன்னு." அப்படிங்கிற மாரி ஜேக்கப் சொல்றாருடா. அப்போ ஜேகே தான், "ஹயாங் அதத்தானே சொன்னாங்க. 2 டேஸ்க்கு அவ அப்படிதான் இருப்பா. நாம தான் சமாளிக்கணும்னு சொன்னாங்கல்ல. நீங்க ஏன் இப்படி பண்றீங்க? அவள எதுக்கு அடிச்சீங்க முதல்ல?" அப்படிங்கிற மாரி ஜேகே சண்டைக்கு போறாரு. அப்ப ஜேக்கப் தான், "இல்லடா எனக்கு பயமா இருந்ததுடா. அதான்டா அடிச்சுட்டேன். தெரியாம பயத்துல தான் அடிச்சுட்டேன். அவளுக்கு ஏதாவது ஆயிருமோ அப்படிங்கிற மாரி. அவ மயக்கம் போட்டா பெட்ல எடுத்து படுக்க வச்சுட்டு வந்திருக்கேன்." அப்படிங்கிற மாரி ஜேக்கப் சொல்றாரு. இந்த பக்கம் ஜேகேக்கா சரியான கடுப்பாயிருது. "போங்க ஹயாங்" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜேக்கப் தள்ளிட்டு மாடிக்கு வராரு பாருங்க. அந்த ரூம் டோர் வந்து அப்படியே ஒட்டையிற அளவுக்கு தட்டிட்டு இருக்கிற மாதிரி சத்தம் கேட்குது ஜேகேக்கு. அதை கேட்டுட்டு பின்னாடி திரும்பி பார்க்குறாரு. அது ஜேக்கப், ஜிம்மின் எல்லாருக்குமே கேட்குது. இவங்க என்ன சத்தம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜின்னும் வந்திருப்பாருடா, வெளியில் வந்திருப்பாரு. "என்னடா என்ன நடந்துட்டுருக்கு?" அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அப்போ ஜேக்கப் தான், "ஹயாங் நான் தான் அடிச்சிட்டேன்" அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாருடா. அவர் சொன்னதும் இந்த பக்கம் ஜிகே தான் சடனாக அப்படியே ரூம்குள்ளே வந்திருப்பாரு. நீங்கள் அப்படியே டோருக்கு நின்றுட்டு அந்த டோரை வந்து அப்படியே நாட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. வெளியில் வந்து லாக் பண்ணியிருப்பாருடா ஜேக்கப். நீங்கள் வெளியில் வரக்கூடாது அப்படிங்கிறக்காக வெளியில் வந்து லாக் பண்ணியிருப்பாரு. நீங்கள் கோவமாக வந்து அந்த டோரை வந்து நாட் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்கள் பாடி ஹீட் உங்களால் தாங்கவே முடியல. அப்போ ஜேகே ஓப்பன் பண்ணதும், ஜேகேவை பார்த்ததும் நீங்கள் போயிட்டு அப்படியே ஜேகே மேலேயே ஏறிக்கிறீங்க. அப்படியே நெக்கை சுற்றி கட்டி பிடிச்ச மாதிரி பிடிச்சிக்கிறீங்கடா. அவங்க லெக்கெல்லாம் வந்து அவரோட ஹிப்பை சுற்றின மாதிரிலாம் போடல. அப்படியே தூங்கின மாதிரி தான் இருக்குது. நீங்கள் வந்து அவரோட ஒரு அடி கம்மியாக இருப்பீங்கன்னு வைங்களேன். அப்படியே தூங்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது நீங்கள் அப்போது. ஜேகே அப்படியே ஹக் பண்ண மாதிரி. ஜேகேக்கு ஒன்றும் புரியல. அவ்வளோ ஷாக்காக இருக்குது. ஏன்னா உங்கள் பாடி ஃபுல்லாக அவ்வளோ ஹிக்கி மார்க்ஸ் இருக்குது. பாய்ஸ் எல்லாருமே வந்து ஹிக்கி கொடுத்துருக்காங்க. இப்போ ஜேக்கப்க்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹிக்கி மார்க்ஸ் கொடுத்துருப்பீங்க. அதை வந்து ஜேகே நோட் பண்ணியிருப்பாரு. நோட் பண்ணிட்டு தான் வந்துட்டு அப்படியே வந்து பார்க்குறாரு. ஆமாம், ஜேக்கப் சொன்ன மாதிரி இவ பாடியில் எவ்வளோ ஹிக்கி மார்க்ஸ் இருக்குது. ஆனால் இவள் பாடி இன்னும் இவ்வளோ வார்மாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி உங்கள் பாடியெல்லாம் அப்படியே டச் பண்ணி பார்த்துட்ருக்காரு. டச் பண்ணி பார்த்துட்டு ஜேகேக்கும் புரியுது, நீங்கள் ரொம்ப ஹீட்டப்பாக இருக்கீங்க அப்படிங்கிறது புரியுது. நீங்கள் ஜேகே காதுகிட்ட போயிட்டு, "ஜேகே மாமா, ஜேகே மாமா" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. இந்த பக்கம் ஜேகேக்கா, "ஒயன் என்னடி புதுசாக கூப்பிட்ற?" அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. நீங்களா, எனக்கு எனக்கு இன்னும் வேணும் வேணும்" அப்படிங்கிற மாதிரி அவரோட நெக்கை அப்படியே பிடிச்சி ரேப் பண்ணிவிட்டு அவரை கட்டி பிடிச்ச மாதிரி தொங்கிட்டு இருக்கீங்க. அப்படியே வந்து சொல்கிறீங்கடா. அவருக்கு வந்து கொஞ்சம் ஹைப் ஆகுது. அப்படியே போயிட்டு உங்களை தூக்கிட்டு போகிறாருடா. உங்களை பிரைட் ஸ்டைலில் தூக்கிட்டு அப்படியே போயிட்டு பெட்டில் போடுறாரு. நீங்களா அப்படி ஏக்கமாக ஜேகேவே பார்த்துட்ருக்கீங்க. எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. அப்போ ஜேகே தான் அவர் ஷர்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணுறாரு. உங்களால் வந்து வெயிட் பண்ண முடியல. உங்கள் பாடி வந்து அப்படியே இன்னும் வேணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு அந்த செக்ஸுவல் டென்ஷன் வந்து வந்துகிட்டே இருக்குது. நீங்கள் போயிட்டு அப்படியே ஜேகேவோட பாடி ஃபுல்லாக அப்படியே ரப் பண்ணி கொடுத்துட்டு அங்கேயும் கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜேகேக்கு வந்து அவருக்கு ஃபீல் ஆகுதுடா. ரொம்பவே வந்து ஹைப் ஆகுறீங்க. உங்கள் பாடி தாங்குமா அப்படிங்கிறது வந்து ஜேகேக்கே வந்து கொஞ்சம் ஃபீல் ஆகுது. நீங்கள் அவர் காதுகிட்ட போயிட்டு, ஜேகே ப்ளீஸ் எனக்கு வேணும். எனக்கு நீங்கள் இப்போ பண்ணியே ஆகணும்" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அப்போ ஜேகே தான் உங்களை அப்படியே வந்து சேரில் கூட்டிகிட்டு போயிட்டு உட்கார வைக்கிறாரு. அவரோட லேப்பில் தாண்டா உட்கார வைக்கிறாரு. இப்போ வந்து அவர் பாக்ஸர் மட்டும்தான் போட்டிருக்காரு. லேப்பில் உட்கார வச்சுட்டு, "ஒயன் ஒன்றும் இல்லடி" அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒவ்வொரு பேசுவாங்களடா. பேசும்போது பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேஸில், அவங்க சீக்ஸ்லன்னு சொல்லிட்டு எல்லா பக்கம் கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. நீங்களாம் அப்படியே கண்ணை மூடி அதை ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. "எனக்கு வேணும்" அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அதை ஃபீல் பண்ணிட்டு மட்டும் இருக்கீங்க. அப்போ ஜேகே தான், "வயன் உனக்கு ஏதாவது ஆயிருமோன்னு பயமாக இருக்குடே" அப்படின்றாரு. நீங்களா, "இல்லை ஜேகே எனக்கு எதுவும் ஆகாது. நீங்கள் பண்ணலைன்னா தான் எனக்கு ஏதாவது ஆகிடும். ப்ளீஸ் பண்ணுங்களேன்" அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ ஜேகே தான், "ஓகே, ஆனால் உனக்கு பெயின் ஆனால் ப்ளீஸ் தயவு செஞ்சு நிறுத்திடு. நான் அப்புறம் பார்த்துக்கலாம்" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீங்களா, ஓகே நான் கண்டிப்பாக சொல்கிறேன்" அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் வந்து ஜேகேவோட பாடியெலாம் போயிட்டு அப்படியே ரப் பண்ணிவிட்டு அவரோட ஆப்ஸ் எல்லாம் அப்படியே ஃபீல் பண்ணிகிட்டே பேசிகிட்ருக்கீங்க. ஜேகே வந்து உங்களை ஹிப்போட சேர்த்த மாதிரி பிடிச்சிட்டு உங்களை அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே தான்டா பேசிகிட்டு இருப்பாரு. நீங்கள் வந்து அவரோட நெக்கெல்லாம் போயிட்டு அப்படியே கிஸ் பண்ணுறீங்க. அவருக்கு வந்து அப்படியே பைட் மார்க்லாம் கொடுக்குறீங்க.
ஜேகே இது இது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் டைம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அப்போ ஜேகே தான். ம். ஆமாம் அப்படிங்கிற மாதிரி அவரும் வந்து ஸ்மித் பண்ணிகிட்டே சொல்கிறாருடா. அப்படியே போயிட்டு அவரோட பேண்ட் ஜிப்லலாம் கை வைக்கிறீங்க. அப்போ ஜேகே தான். ஒயன் அப்படின்றாரு. ஆ வேணும் 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 எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே அவரோட பேண்ட்டெல்லாம் நீங்களே அன்ரப் பண்ணுறீங்க. ஜேகே ஐஸ் எல்லாம் வேடாகுது. ஐயோ! ஏதாவது நான் ஃபோர்ஸாக பண்ணிட்டேன்னா, ஏற்கனவே என் பாடியில் எவ்வளோ ஹெவி மார்க்ஸ் இருக்குது. இங்கே பாரு என் இடுப்பை சுற்றி கூட கால் போட முடியல. கால்லாம் அப்படியே நடுங்குது. என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஜேகே வந்து கொஞ்சம் பயப்படுறாரு. நீங்களா ஜேகேவை விடுற மாதிரி இல்லை. அப்படியே போயிட்டு அவருக்கு கிஸ் பண்ணிவிட்டு ஹைக் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அவரோட மெம்பர்லாம் எடுத்து அப்படியே சப் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. அப்போ ஜேகே தான் ஒயன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாருடா. அப்போ நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நிமிர்ந்து பார்க்குறீங்க. உங்கள் லெக்ஸில் வந்து அப்படியே ப்ளீட் ஆகிட்டுருக்கு. அதை ஜேகே பார்த்துட்டு தான் கத்தியிருப்பார். நீங்களா எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் வந்து அப்படியே ஜேகே வந்து ஒரு மெம்பரை வந்து அப்படியே ரப் பண்ணிட்டுருக்கீங்க. அப்போ ஜேகே தான் அவர் வந்து ஷவுட் பண்ண ஆரம்பிக்கிறார் ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து உங்களை தள்ளி விட்டுட்டு அப்படியே வந்து உங்களை தூக்குறாருடா. தூக்கிட்டே போயிட்டு அப்படியே உங்களை கிஸ் பண்ணிட்டு பெட்டில் வந்து படுக்க வைக்கிறாரு. அப்போது ஹயாங் ஹயாங் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ரொம்பவே ஷவுட் பண்ணுறாரு. அவங்க 2 பேருக்கும் சேர்த்துன மாதிரி பெட்ஷீட் எடுத்து அப்படியே கவர் பண்ணிவிட்டு உங்களோட பாடியோட சேர்த்துன மாதிரி அப்படியே ஹக் பண்ண மாதிரி பிடிச்சிட்டு அப்படியே கத்திட்டுருக்காரு. வெளியில் பார்த்தீங்கன்னா அது எல்லாருக்குமே கேட்குது. என்ன ஜேகே கத்துறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க 4 பேருமே மேலே ஓடி வராங்க. வி தான் வந்து ஃபஸ்ட்டு டோர் ஓப்பன் பண்ணியிருப்பாருடா. டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே வந்து பார்க்குறாரு. ஜேகே வந்து உங்களை ஹக் பண்ண மாதிரி பிடிச்சிட்டு உங்கள் ஃபேஸ்லாம் அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே இருக்காரு. நீங்களும் வந்து ஜேகே விட்ட மாதிரி இல்லை. ரொம்ப நல்லா டைட்டாக ஹக் பண்ணியிருக்கீங்க. ஜேகே என்னடா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி வி வந்து உள்ளே வராரு. அப்போது ஜேகே தான் இல்லை இவளுக்கு ப்ளீட் ஆகுது. என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல வி அப்படிங்கிற மாதிரி ஜேகே வந்து சொல்கிறாருடா. என்ன இன்செக்ட் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இல்லை நான் பண்ணல. அவள் தான் என்ன அப்படியே செடியூஸ் பண்ணிகிட்டு இருந்தா. அதுக்குள்ளே வந்து அவளுக்கு ப்ளீட் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஜெய்ஹோப்பும் வந்துடுறாருடா. ஜெய்ஹோப் ஜின் சொல்லிட்டு அப்படியே அடுத்தடுத்து அவங்க 3 பேருமே வந்துடுறாங்க. வந்துட்டு கேட்குறாங்க. ஜேகே சொல்கிறத கேட்டுட்டு ஓ என்னடா பண்ணுறது இப்போது அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து கேட்டுட்ருக்காங்கடா. இல்லைடா இவன் என்னை விடவும் மாட்டேங்கிறா. கிஸ் பண்ண சொல்லிகிட்டே இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஜேகே சொல்லி வாய முடியல. நீங்கள் அப்படியே போயிட்டு ஜேகே கிளிப் லாக் பண்ணுறீங்க. அப்போது வி தான் இது என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலையே. ஆரம்க்கு ஃபோன் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஜின்னுக்கு வந்து கூப்பிட்றாங்கடா. ஜின்கிட்ட வந்து சொல்கிறாங்க. ஜின் வந்து எதுவுமே பேசல. அப்படியே பிரம்ம பிடிச்ச மாதிரி நிற்கிறாரு. ஏன்னா அந்த பிளாங்கெட் வந்து போட்டிருக்காங்கடா. அவங்க மேலே பிளாங்கெட் போட்டிருக்காரு ஜேகே. பட் அந்த பிளாங்கெட்டுக்கு மேலேயும் பிளட்டு தெரியுது. ஜின் பார்த்துட்டு நான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அப்படியே தயங்கிட்டு கீழே போகிறாரு. போயிட்டு ஆரம்க்கு தாண்டா கால் பண்ணுறாரு. இந்த மாதிரி உங்களுக்கு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறதுக்காக கால் பண்ணுறாரு. அப்போ ஆரம் தான் ஃபோன் கால் எடுத்துகிட்டு என்ன ஜின் சொல்கிற நான் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து கால் பண்ணுறாங்க. கால் பண்ணால் அங்கே அவங்க அப்பா தாண்டா ஃபோன் எடுக்கிறாரு. எடுத்துகிட்டு என்ன ஆரம் ஒயினுக்கு உடம்பு சரியில்லையா அப்படின்ட்டு அவங்க அப்பா கேட்குறாரு. இந்த பக்கம் ஆரம்க்கு வந்து ஷாக்காக இருக்குது. அப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. தெரியும்டா அதுக்கும் வந்து அந்த சித்தர் சொல்லிட்டாரு. அவர் ரூமில் பாரு ஒரு கிண்ணத்தில் வந்து ஒரு மருந்து இருக்கும். அதை எடுத்து ஒயினுக்கு கொடுக்க சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்லிவிட்டு ஃபோன் கட் பண்ணிடுறாரு. இந்த பக்கம் ஆரம் தான் ஓகேப்பான்னு கூட சொல்லலை. அவர் பாட்டுக்கு ஃபோன் கட் பண்ணியிருப்பாரு. சுகா வந்து கேட்குறாருடா ஆரம் கிட்ட என்ன ஆச்சு அப்படிங்கிற கேட்கவும் ஆரம் வந்து சொல்கிறாரு. இந்த மாதிரி ஒயினுக்கு ஆயிடுச்சான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த பக்கம் சுகா தான் வீட்டுக்கு போகலாம் ஆரம் எனக்கு பயமாக இருக்குது ஒயினை பார்க்கணும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து இந்த பக்கம் சுகாவும் ஆரமும் கிளம்பி வீட்டுக்கு வராங்க. இந்த பக்கம் ஜின்னுக்கெலாம் அப்படியே பிரம்ம பிடிச்ச மாதிரி உட்காந்துருக்காரு. ஐயோ என்ன பண்ணுறது இவளை அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா நீங்கள் இந்த நிலைமையிலையும் ஜேகேவை விட்டு விலகவே இல்லை. அந்த அளவுக்கு ஹக் பண்ணிவிட்டு அவர் கிஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கீங்க. அந்த ஜின் பார்த்துட்டு என்ன இவ அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் பிரம்ம பிடிச்ச மாதிரி உட்காந்துருக்காருடா. பக்கத்தில் வந்து ஜிமின் வந்து ஜின்னை வந்து கம்ஃபர்ட் பண்ணிகிட்ருக்காரு. ஒன்றும் இல்லை ஜின் ஒன்றும் இல்லை அவளோட உடம்பு இப்படி இருக்கிறனால தான் அப்படி பண்ணுறா. அவள் அந்த மாதிரி கேரக்டர் கிடையாதுல்ல நம்மளுக்கே தெரியும்ல. அது இல்லைடா எனக்கும் தெரியும்டா. ஆனால் அவளை எப்படி குணப்படுத்த போகிறோம் எனக்கு சுத்தமாக தெரியல அப்படிங்கிற மாதிரி ஜின் வந்து சொல்லிகிட்ருக்காருடா. அப்போ ஆரம் தான் உள்ளே வந்துடுறாருடா.
என்னாச்சு? வயன் எங்கே? அப்படிங்கிற மாரி கேட்குறாரு. அவன் அந்த ரூம்ல தான் இருக்கா. இன்னும் ஜிகேவ விடவே மாட்டேங்கிறா. அவன இன்சல்ட் பண்ண சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டுருக்கான். அவன் தான் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் வந்து சொல்றாரு. வாரம் தான் டக்குன்னு அப்படியே ஓடி வராரு. உங்க ரூமுக்கு தான் ஓடி வராரு. வந்துட்டு அந்த டோர் அப்படியே ஓப்பன் பண்றாரு பாருங்க. நீங்க வந்து வியையும், ஜேகேவையும் அப்படியே சேத்துன மாரி புடிச்சிருக்கீங்க. உங்களுக்கு பேக் சைட்ல வி, ஃப்ரண்ட் சைட்ல வந்து ஜேகே. ஆ வி வந்து ட்ரெஸ் பண்ணியிருக்காருடா. பட் ஜேகே வந்து ட்ரெஸ் எதுவும் பண்ணல. அப்படியே வந்து பார்க்குறாரு. பார்த்தோன்னே அவருக்கு அவ்வளோ ஷாக் ஆகுது. ஏன்னா பெட்ஷீட் மேலே வந்து அந்த ப்ளீட் ஆகுறது வந்து நல்லாவே தெரியுது. நல்லா ஸ்ட்ராங்காகவே ப்ளீட் ஆயிருக்கு. அத பார்த்துட்டு, "டேய் இருங்கடா" அப்படின்னு சொல்லிட்டு அவர் டக்கு டக்குன்னு போயிட்டு அவங்க அப்பா சொன்ன இடத்துல போயிட்டு அந்த மருந்து எடுத்துட்டு வராரு. எடுத்துட்டு வந்துட்டு அவங்கள பார்க்குறாரு. "நீங்களா ஜேகேவ வந்து விடுற மாரி இல்ல." அப்படியே நல்லா டைட்டா புடிச்சிருக்கீங்க. அவரோட பேக் சைடு முதுகுலலாம் பார்த்தீங்கன்னா, அப்படியே ப்ளீட் ஆகுது. நீங்க வந்து ஜேகே விட்டுட்டு போயிருவாரோ அப்படிங்கிற பயத்துல உங்க நெயில் வந்து அப்படியே ஜேகேவோட பாடிலலாம் அப்படியே கிழிச்சு அவருக்கு ப்ளீட் ஆகுது. அது ஆரம் பார்த்துட்டு, "ச்சோ! ப்ளீட் ஆகுது. டேய் ஜிமின்" அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. அந்த ரூம்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஜெய்ஹோப் அப்படியே ஷாக் ஆயி உட்காந்த மாரி அப்படியே உட்காந்துருப்பாருடா சேர்ல. அத பார்த்துட்டு, "டேய் ஜெய்ஹோப்" அப்படிங்கிறாரு. ஜெய்ஹோப் கிட்ட எந்த ஒரு கான்சன்ட்ரேஷனும் இல்ல. நான் தான் இப்படி பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாரி அவருக்கு ஒரு கில்ட்டினஸ் ஓகேவா? அதனால வந்து ஒரு ஷாக்கா அப்படியே உட்காந்துருக்காரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, அவர் கூப்பிட்டோனே ஜிமின் தான் வந்திருப்பாரு. ஜிகேக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணணும். போயிட்டு ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் எடுத்துட்டு வா அப்படிங்கிறாரு. அப்பதான் வந்து ஜிமினோ வந்து பார்க்குறாருடா. ஜேகேக்கு முதுகெல்லாம் அப்படியே உங்க நெயில்ஸ வச்சு அப்படியே கீறியிருக்கீங்க. அவர் உங்கள விட்டுட்டு போயிருவாரோ அப்படிங்கிற அந்த பயத்துல வந்து அப்படியே வந்து நெயில்ஸ வச்சு கீறியிருக்கீங்க. அத பார்த்துட்டு அவரும் வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுக்க போறாரு. இந்த பக்கம் ஆரம் வந்து உங்கள அப்படியே நெக்க மட்டும் புடிச்சு அப்படியே தூக்கி வீய வந்து கொஞ்சம் விலகிக்க சொல்லிட்டு, அப்படியே உங்க மருந்து வந்து அப்படியே குடுக்குறாரு உங்களுக்கு. நீங்களும் வந்து அந்த மருந்த குடிக்கிறீங்கடா. குடிச்சுட்டு அப்படியே வந்து மயங்கிடுறீங்க. இப்பதான் வந்து உங்க கிரிப்பு கொஞ்சம் லூஸ் ஆகுது. ஜிகேக்கு இப்பதான் மூச்சே வருது. அவர மூச்சு கூட விட முடியாத அளவுக்கு நீங்க அவர ஹக் பண்ணிட்டு, அப்படி கிஸ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அவரோட முதுகெல்லாம் பார்த்தீங்கன்னா, அப்படியே நெயில்ஸ வச்சு கீறுன மாரி இருக்கு. இந்த பக்கம் வி தான் எந்திரிச்சிடுறாரு. எந்திரிச்சுட்டு, "ஹயாங் இப்ப என்ன ஹயாங் பண்றது?" அப்படிங்கிற மாரி கேட்குறாரு. "இல்லடா, இந்த மருந்து குடுத்தா ப்ளீடிங் ஸ்டாப் ஆயிருமாமா. பட் அந்த இன்டிமேசி பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டாங்கடா." அப்படிங்கிற மாரி நான் ஆரம் வந்து வி கிட்டயும், ஜேகே கிட்டயும் சொல்லிட்டுருக்காருடா. அப்போ வி தான் ஜேகோப் கிட்ட போயிட்டு, "ஹயாங், ஹயாங்" அப்படிங்கிற மாரி ஜேகோப்போட கன்னத்த அப்படியே தட்டுறாங்க. நான் தானே இப்படி பண்ணிட்டேன் ஒயின்க்கு. ஒயின் பாவம். நான் தான் அவள ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாரி சொல்றாரு. அப்போ வி இருந்துட்டு, "ஹயாங் அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நாங்களும் தானே அவ கூட இன்டிமேட்டா இருந்தோம். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஹயாங்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகோப் வந்து ஆறுதல் சொல்லிட்டுருக்காருடா. ஓகேடா, இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட்ல கன்டின்யூ பண்றேன்டா. லாஸ்ட் வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்டா. அதே மாரி புடிச்சிருக்கா? இல்லையா? ஏதாவது மாத்தணுமான்னு கமெண்ட்ல சொல்லிருங்கடா. ஓகேவா சுகர்ஸ்? பாய்.